அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை ஈவினிங் எங்கள் இடத்துல டாட்டா சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னு பார்க்குறீங்களா? அண்ணனுக்கு 2 பேர் கடைக்கு போகிறாங்களாம். பாப்புவும் கூட சேர்ந்து போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். அவனுமே அண்ணன் கூட அப்படியே அழகாக நடந்து போகிறான். மாஷா அல்லாஹ், பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் இதை பற்றி இப்படி பேசுகிறீங்களேன்னு நினைக்காதீங்க. பப்பு அதிகமாக என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். அதனால் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இட்லி மாவு தோசை இது போச்சு. அன்றைக்கி ஊரை போட்டிருந்தேன். ஈவினிங் போல் அதையுமே போட்டு விட்டுட்டேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா, நம்ம அரிசி ஒட்டுக்க ஊற போடாமல் நம்ம அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து மட்டும் ஊற போட்டுருங்க. நல்லா கழுகிட்டு நல்லா ஃபில்டர் தண்ணியோ இல்லாட்டினா நல்ல தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஊற போட்டுருங்க உளுந்து. நம்ம உளுந்து ஊற போடுற தண்ணியை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரமாக வச்சுட்டு அதை எடுத்து தெளிச்சு விட்டு நல்லா எடுத்து விட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நல்லா உப்பி வரும். அந்த மாவு தொட்டு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் எடுத்துடணும். ஏன்னா நம்ம கிரைண்டர் சூட்டுக்கு மாவு வற்றி போயிடும். அதனால் இட்லி தோசை நல்லா வராது. இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.